இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கின்ற அந்த தைலாபுரம் தோட்டத்தை சுற்றியே தமிழகத்தின் அனைத்து ஊடகங்களும், ஏன் தேசிய அளவில் இருக்கின்ற ஊடகங்களும் கூட இன்றைக்கு அவரை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்தான் அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார். தினந்தோறும் அத்தனை ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக 87 வயதிலும் டாக்டர் ஐயா தான் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவராக வாழ்ந்திருக்க வேண்டும், அவர் எப்படியெல்லாம் அந்த இயக்கத்தை கட்டமைத்திருப்பார் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்களுக்கே மிகப்பெரிய மலைப்பு ஏற்படுகிறது. இப்படி இன்னொரு தலைவர் இப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முடியுமா என்று பலர் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் இருக்கின்ற தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கின்ற கூட்டங்களில் தினமும் பெருமளவு கூட்டங்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் நடத்திய பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வரை கலந்து கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிலே கலந்து கொண்ட 75% பேர் மாணவர்கள், இளைஞர்கள். ஒரு 25% பேர் தான் 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இன்றைக்கும் இளைஞர்களை, மாணவர்களை ஈர்க்கின்ற ஒரு தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். சிலர் கூட விமர்சனம் வைத்தார்கள். டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டுகின்ற மற்ற அணிகளுக்கு வேண்டுமானால் கூட்டம் வரலாம், விவசாயிகள், இளைஞர்கள், மற்ற பல அணிகளை டாக்டர் ஐயா வைத்திருக்கிறாரே, அதற்கு வருபவர்கள் வேண்டுமானால் கலை இலக்கிய அணி, கொள்கை விளக்க அணி, இவற்றிற்கு வருகின்றவர்கள் வேண்டுமானால் வயசு அதிகமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஊடகப்பேரவை கூட்டத்திற்கு வருபவர்கள் எல்லாம் வயது குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிகபட்சமாக இந்த ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்களை இன்றைக்கு குறைந்த வயதுடைய இளைஞர்கள் தான் சிறப்பாக கையாளுகிறார்கள். அவர்களால் தான் ஒரு அரசியல் பிரச்சாரத்தை ஊடகங்களிலே கொண்டு செல்ல முடியும். ட்விட்டர் வலைதளங்களாகட்டும், மற்ற யூடியூப் வலைதளங்கள், ஃபேஸ்புக் வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம் வலைதளங்கள், இவற்றையெல்லாம் இளைஞர்கள் தான் சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆகவே அந்த இளைஞர்கள் அதிகமாக டாக்டர் ஐயா உருவாக்கி இருக்கின்ற, டாக்டர் ஐயா கூட்டி இருக்கின்ற அந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவைக்கு வரமாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டு போய் பார்க்கிறேன். நான் ஒரு 10 நிமிடம் தாமதமாக போய் சென்று விட்டேன். போய் பார்த்தால் கடைசியில் எனக்கு உட்காருவதற்கு இடமில்லை. அந்த அளவிற்கு டாக்டர் ஐயா எந்த நேரத்தை குறிப்பிட்டாரோ அந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவை 10 மணிக்கு சரியாக துவங்கும் என்று குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இன்றைக்கும் அந்த காலம் தவறாமை, அந்த நேரம் தவறாமை, ஆங்கிலத்திலே பங்க்சுவாலிட்டி என்று சொல்வார்களே, அந்த பங்க்சுவாலிட்டியை சரியாக 87 வயதிலும் கடைபிடிக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள். சரியாக 10 மணிக்கெல்லாம் கூட்டத்தை ஆரம்பித்து விட்டார். சரியாக 10 மணிக்கெல்லாம் தான் வந்து அமர வேண்டிய அந்த இடத்தில் அமர்ந்து அந்த இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட காலம் தவறாத ஒரு தலைவராக, நேரத்தை பொன்னாக மதிக்கின்ற ஒரு தலைவராக டாக்டர் ஐயா இருப்பதால் அவர் அறிவித்த நேரத்திற்குள் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர்களும் சரி, சற்று வயதானவர்களும் சரி, வேக வேகமாக ஓடுகின்ற காட்சிகளை எல்லாம் நான் தைலாபுரம் தோட்டத்திலே பார்த்திருக்கிறேன். அந்த அளவிற்கு அந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் இளைஞர்களும் குவிந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் ஒரு 50 வயதை தாண்டிய ஒருவர் பேசுகிறார். ஐயா, நீங்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டுதான் நான் சிறைக்கு சென்றேன். உங்களால் வாழ்க்கையில் சிறைக்கு செல்கின்ற பாக்கியத்தை பெற்றேன். ஏதோ காண முடியாத கடவுளுடைய கோயிலுக்கு சென்று
அந்த கடவுளை தரிசித்ததை போல ஒரு மகிழ்ச்சியோடு சொல்கிறார். அப்படி கேட்டவுடன் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரும் சொல்கிறார், அடுத்து 10.5% இடஒதுக்கீட்டிற்காக போராடுவோம். இதுவரை நான் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு மட்டும்தான் போகவில்லை. அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு போகின்ற பொழுது உன்னையும் பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று அவர் சொல்கின்ற பொழுது அங்கே அமர்ந்திருந்த அத்தனை கூட்டமும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறது. இன்றைக்கும் அந்த இளைஞர்களை திரட்டுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா இருக்கிறார். நேற்று கூட இன்று கூட சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலும் ஏராளமான மக்கள் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஏற்கனவே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்திற்குள் ஏற்பட்ட சில மனக்கசப்புகளால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி சென்றவர்களாம் கூட இன்றைக்கு தைலாபுரம் தோட்டம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போனவர்களில் பாதிக்கு மேல் மீண்டும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்கள் மீண்டும் தைலாபுரம் நோக்கி தற்பொழுது வருகின்ற பொழுது நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களும் எல்லை இல்லாத மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே செல்கிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது ஐயாவுடைய முகத்தில் மிகப்பெரிய உற்சாகம் தென்படுகிறது. அவருடைய கண்ணிலே ஒரு எதிர்காலத்தை வென்று விடுவோம் என்ற ஒரு ஒளி வீசுகிறது. அவருடைய பேச்சிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கும் அவரிடம் அந்த தன்னம்பிக்கை குறையாத பேச்சு, அந்த இளைஞர்களை துடிப்பாக வைத்திருக்கின்ற அந்த ஆற்றல், இளைஞர்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த அரசியல் லாபகம் 86 வயதிலும் அவருக்கு குறையில்லாமல் இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் உண்மையிலேயே அவரை பார்த்து வியந்து நிற்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு வரை கூட நாங்கள் அந்த அளவிற்கு வியந்ததில்லை. ஆனால் எப்படி நெருக்கடி வருகின்ற நேரத்தில் இவரால் இவ்வளவு துணிச்சலாக, இவ்வளவு தைரியமாக சரியான முடிவை எடுக்க முடிகிறது, எப்படி இந்த இளைஞர் சக்தியை, இந்த மக்களை இன்றைக்கும் அவரால் அமர்ந்த இடத்திலிருந்து திரட்ட முடிகிறது என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த வன்னியர் சமூகத்திற்கு இனி இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா என்ற ஏக்கம் மட்டும்தான் நிற்கிறது. இவருடைய காலத்திலேயே பல அரிய பெரிய சாதனைகளை எல்லாம் இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சோதனைகளை சாதனைகளாக்கி காட்டுவோம் என்று சொன்னார். அதை போல இந்த வருடம் டாக்டர் ஐயாவிற்கு சாதனை வருடமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.